எல்லாரும் வந்து எனர்ஜியோட இருக்கீங்க. அதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நீங்க எல்லாம் ஒரு நல்ல காஸ்க்காக இங்க கேதர் ஆயிருக்கீங்க. அதுக்காக முதல்ல இருந்து திருமதி இந்த இன்னர்வீல் சேர்பர்சன் திருமதி நல்லம்மை மேடம்க்கு முதல்ல தேங்க் பண்ணணும். அவங்க கூட இருந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண எல்லா அஃபீஷியல்ஸ் ஆஃப் இன்னர்வீல் should be appreciated at this moment. Excellent show ma'am, excellent. நீங்க எல்லாம் பார்த்தீங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை ஹானரபிள் சிஎம் இருந்து அவர் பதவி ஏற்ற அன்னைக்கே இருந்து முதல்ல சைன் பண்ண ஜிவோ இது. ஏன்னா அவரோட பிரியாரிட்டி இருந்து பெண்களோட சேஃப்டி, பெண்கள் குழந்தைகளோட சேஃப்டி அப்படிங்கிறது தான். இந்த ரன் இருந்து நம்ம ஹெல்த்துக்காகவும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறீங்க நீங்க எல்லாரும். அதோட சேர்த்து இருந்து பெண்களுக்கு சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேஃப்டிக்கான எல்லா அவேர்னஸும் உங்களுக்கும் இருக்கணும். அதுக்காக தான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை இருக்கு. உங்களுக்கு இருந்து என்ன எமர்ஜென்சி எனிதிங் அப்படின்னாலும் நீங்க இருந்து இதுக்கான ஹெல்ப்லைன் 1091 இருக்கு. அந்த ஹெல்ப்லைனை எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அதே மாதிரி உங்க மொபைல்ல இருந்து காவல் உதவி சாவோம். அதுக்கு முக்கியமாக உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதாவது இந்த நோய் வந்து 8 நிமிஷத்துக்கு ஒரு பெண் மரணம் அடைகிறாள் இந்தியாவில். தயவு செஞ்சு இந்த இன்ஜெக்ஷனை போட்டுங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலையும் போடுறாங்க, எங்கே வேணால் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. தயவு செஞ்சு போடுங்க, மற்றவங்களையும் சொல்லுங்கள். இந்தியாவை காப்பாற்றுங்கள். அதோட எத்தனை பேர் ஃபாரின் போய் படிக்க போறீங்க? போங்க, படிங்க, அங்க கத்துக்கணும். இந்தியாவுக்கு வந்துருங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? இன்னொரு 10 வருஷம் போட்டு அவன்லாம் இங்க படிக்கிற இங்க வருவான், கத்துக்கிற இங்க வருவான். தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவிலே சேஃபஸ்ட் பிளேஸ் டு லிவ் இஸ் தமிழ்நாடு. எதுக்கு? இந்த மாதிரி போலீஸ் படையெல்லாம் நமக்காக இருக்கிறதுனால தான். நம்ம ராத்திரி நல்லா தூங்கணும் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க. இவங்களால நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய வல்லரசாக போகிறது. இவர்களுக்கும் இன்று திரளாக 3000 பேருக்கு மேல் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. என் மனைவி நல்லமை தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரு பெண்ணால் முடியும்னு நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க 3000 பெண்கள் உங்களால் சேர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன பாய மந்திரம் பண்ணாங்களும் சேர்த்துட்டாங்க. என்னால முடியாத காரியத்தை பண்ணிட்டாங்க. அதான் என் பெண்ணுடைய சக்தி. அதனால சக்தி பூரா இங்க நிக்கிறீங்க. நல்லா ஓடுங்கள், ஜெயுங்கள். ஜெயித்ததுக்கு அப்புறம் பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உணவு இருக்கு, சாப்பிட்டு போங்கள். வயிறார வீட்டுக்கு செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன். அபிராமி ராமநாதன். இன்னும் கொஞ்சம் நல்லாவே கை தட்டலாம். எனர்ஜி இருக்கணும். பெண்களுக்காக பேசியிருக்காங்க. சோ கண்டிப்பா இப்போ வந்து எல்லா படத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு பெரிய ஐஜி, அவர் பேர் என்ன இருக்கும்? நார்மலா யோசிச்சு பாருங்க, பவானி அப்படின்னு இருக்குமா இல்லையா? அதேதான் நம்ம எதிர்க்கே இருக்காங்க பவானீஸ்வரி. ஐ வில் நவ் ரிக்வெஸ்ட் the first lady Sujata Sridhar to please introduce our chief guest to the lovely beautiful gathering this morning. Over to you, ma'am. All of you come together, all the torch bearers. I hope, Krishna, you're ready with the runners. Group ready, yeah? Now, 1, 2, 3, Samita, start the race. I hope I'm loud and clear. Thumbs up.
இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அபிராம வணக்கங்கள். இன்று தமிழ்நாட்டில் பொன்னான எழுத்துக்கள் பொறிக்கப்பட வேண்டிய நாள். ஏன் தெரியுமா? 3000 பெண்கள் ஒரே இடத்துல கூப்பிட்டு ஒரே இடத்துல காலையில் 5 மணிக்கு அவங்க எல்லாரும் வந்து இந்த ஒரு மேரத்தான் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மேரத்தான் எதுக்காக நடத்தப்பட்டிருக்கு? சர்விக்கல் கேன்சர். இந்த சர்விக்கல் கேன்சருங்கிறது புற்றுநோய் பல இருக்கலாம், ஆனால் குணப்படுத்தக்கூடிய தடுக்கக்கூடிய ஒரே ஒரு கேன்சர் இது ஒன்று தான். இது பெண்களுக்கு தான் வருது. அதில் இந்தியாவில் 8 நிமிஷத்துக்கு ஒரு பெண் இதனால் மரணம் அடைகிறாங்க. அதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுனா போதும், சில பேர் 2 வேண்டி இருக்கும். இதை இதுவரைக்கும் என் மனைவி நல்லமை ராமநாதன் இதுவரைக்கும் 500 பேருக்கு இன்ஜெக்ஷன் அவங்க சொந்த செலவில் போட்டாங்க. இப்போது இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நீங்கள் போடணும்னு சொல்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப பேருக்கு இது நமக்கு வராது, நம்ம ஏன் போட வேண்டாம்? அப்படி இல்லை, இது யாருக்கு வேணால் வரலாம், எப்படி வேணால் வரலாம். வந்துருச்சுன்னா ஆளை கொண்டுடும். அதை எல்லாரும் தெரியப்படுத்துறவங்களுக்கு தான் இந்த மேரத்தான். இப்போ இவங்க ரோட்டை ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதோட அண்ணா சிலைக்கு பக்கத்தில் ஒரு 100 பேர் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கொடி பிடிச்சி நிற்கிறாங்க. கொடி பிடிச்சின்னா அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை, பிளாக்கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அதில் வந்து சர்விக்கல் கேன்சரை பற்றியும் சிங்க பெண்களை பற்றியும் எழுதியிருக்குது. இது அதோடு சேர்த்து சிங்க பெண்கள், இந்த மாதிரி ஒரு பெண்களுடைய போலீஸ் சேவை இருக்கிறதுங்கிறது எல்லாரும் தெரியப்படுத்துறதே ஒரு மையமாக கொண்டோம். ஏன்னா அரசாங்கத்தில் எவ்வளோ தான் போலீஸ் பண்ணாலும் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது பண்ண வேண்டியது தனி வகையில். ஏன்னா பெண்ணை காப்பது எங்களுக்கு முக்கியமாக தேவைன்னு நினச்சோங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாவது ஒரு பெண்ணால், வளருவது ஒரு பெண்ணால், கூட துணையாக இருப்பது ஒரு பெண்ணால், இறக்கும் போது இருப்பது பெண்ணால். அதனால் அந்த பெண்கள் நல்லா இருக்கணுங்க ஒரே நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3000 பேர் காலை 5 மணி இந்த இருட்டிலையும் 5 மணிக்கு வந்துட்டாங்க எல்லாரும். இப்போ எல்லோரும் ஓடி இருக்காங்க. அதில் ஜெயிப்பவர்களுக்கு 4 பேட்சாக பிரிச்சுருக்காங்க. 40 வயசுக்கு மேலே, 20 வயசுக்குலேருந்து 40 வயசு வரைக்கும், அப்புறம் 12 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும், 6லேருந்து 12 வயசு வரைக்கும். இது ஒவ்வொரு பேட்சுக்கும் முதல் ப்ரைஸ் 25,000 ரூபா, 2வது ப்ரைஸ் 15,000 ரூபா, 3வது ப்ரைஸ் 10,000 ரூபா. இது எதுக்காக கொடுக்குறோன்னா ப்ரைஸுக்காக இல்லை, நான் ஜெயிச்சேங்கிறதுக்காக இதோட மெடலும் கொடுக்குறோம். அதெல்லாம் இன்னைக்கு ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்க போகிறோம். இது எல்லோரும் கொண்டு செல்லணும்னா எங்களால் நாங்கள் எவ்வளோ தான் பண்ண முடியும். அதனால் இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு இதை எல்லாருக்கும் கொண்டு போங்க, கொண்டு போய் பலருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. இதனால் கேட்டுக்கிறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். ஸோ இந்த சிங்கப்பெண் மாரத்தான் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது. இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் இல்லை, ப்ரைஸ் வின்னர்ஸ்க்கெல்லாம் 25,000, 10,000, 15,000ன்னு கொடுக்குறோம். ஸோ 2 லட்சம் ரூபாய் ப்ரைஸ் மணியே வருது. எதுக்காக நாங்கள் இதை கொடுக்குறோன்னா அவங்கள ஊக்குவித்து இது ஒரு நல்ல காரியம். அதாவது சர்விக்கல் கேன்சருங்கிற ட்ரெட்ஃபுல் டிசீஸை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, நம்ம இந்தியாவிலேருந்து, நம்ம உலகத்திலேருந்து இது ஒழிக்கணுங்கிறதுக்காக. ஸோ ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரல் அண்ட் இன்னோவேட் கிளப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் 323 அண்ட் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3234 எல்லாருமா சேர்ந்து எல்லா சங்கங்களும் எல்லா நண்பர்களும் கமிட்டி மெம்பர்ஸும் இதில் சேர்ந்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இதை நாங்கள் இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போன வருஷம் 500 மேற்பட்ட பெண்களுக்கு இந்த வேக்சின் கொடுத்துருக்கோம். அதனால் இன்னுமே இந்த வேக்சின் எடுத்துக்கணும். நாங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறோம். எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் 4 ஹாஸ்பிட்டல்ஸ் பார்ட்னர்ஸாக வந்திருக்காங்க. MGM கேன்சர் இன்ஸ்டியூட், அப்புறம் ஜெம் ஹாஸ்பிட்டல், வெங்கடேஸ்வரா கார்டியாலஜிஸ்ட் அண்ட் மார்கரெட் சிட்னி ஹாஸ்பிட்டல் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரல் 4 ஹாஸ்பிட்டல் சேர்ந்து இப்போ எல்லாருமே பெண்கள் எல்லாம் இந்த வேக்சின், அதாவது தடுப்பூசி போடாதவர்கள் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம். 9 வயசு குழந்தைகளுக்கு மேலேருந்து இந்த தடுப்பூசி போடலாம். அதாவது அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இது ஒரே ஒரு கேன்சர் தான் வராமல் தடுக்க முடியும். ஸோ வருமுன் காப்பது அறிவுடைமை, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வந்ததுக்கப்புறம் சஃபர் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை பண்ணணும். அதுவும் விமன் சேஃப்டிக்காக நம்ம அதிரடிப்படை சிங்கப்பெண் போலீஸ் அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க. அது இப்போ IPS பவானீஸ்வரி அவர்கள் இந்த மாரத்தானை சிறப்பாக இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த படையை உருவாக்கின எங்கள் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா பெண்களை பாதுகாக்கிறது அவர் ரொம்பவே முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக நாங்கள் ஒத்துழைப்போம், பெண்களை காப்போம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இதை எல்லாருக்கும் சென்றெடுத்து இதை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வேக்சின் 1500 ரூபாய் ஆகுது. பூனேயில் தயார் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஆகும். நாங்கள் இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் போட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
ஹாஸ்பிட்டல்ஸில். இதுவரையும் ஃப்ரீயாக தான் போட்டோம் எல்லாருக்கும். கொடுக்க முடிஞ்சவங்க கொடுத்து எங்களுக்கே ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, எக்ஸாக்ட் பாயிண்ட். Week 25 मैंने वहाँ की आई